வணக்கம் சார். கேக்குதுங்களா சார்? கேக்குது, சொல்லுங்க. வணக்கம் சார். பேராசிரியர், பன்முக ஆளுமை, சிறந்த சிறுகதை ஆசிரியர் ஐயா சுந்தரபாண்டியன் அவர்களுடைய தொடரும் என்ற சிறுகதையை எடுத்துக்கொண்டு இன்று நான் பேச இருக்கிறேன். மனித வாழ்க்கையில் எத்தனை காலங்கள் ஆனாலும் நமது வாழ்க்கையில் என்றும் தொடர்கின்ற சில விஷயங்கள் நம்மோடு உடன் வந்து கொண்டே இருக்கின்றன. அதில் பிரதானமானது மனிதர்கள் மேல் வைத்திருக்கும் அன்பும் அரவணைப்பும் பாச உணர்வுகளும். அது தொடர்பாகத்தான் இந்த சிறுகதை சொல்கிறது. நல்ல அருமையான சிறுகதை. இப்போ பக்கா கிராமத்து செட்டப். அங்க அந்த அந்த ஊருக்கு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. ஆட்டோக்கள் இல்லாத காலம். கணபதின்ற பஸ் வருது. அந்த பஸ் வர்றதுக்கு முன்னாடியே புழுதி முன்னாடி வருது. புழுதி ஒரு புகை மண்டலம் போல சூழ்ந்து வருது. இந்த பயணிகள் நின்னவங்க எல்லாம் அந்த புழுதிக்குள்ள குளிச்சு அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறுறாங்க. இந்த இந்த கதையின் விவரிப்பாளன் கணேசன் அவனும் அந்த புழுதிக்குள்ள போய் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டான். ஜன்னல் அருகில் அவனுக்கு இடம் கிடைக்குது. ஜன்னல் இருக்கை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உட்கார்ந்த உடனே அவன் கொஞ்சம் நினைவுகள் சரடு மாதிரி பின்னோக்கி போகுது. உண்மையிலேயே இன்னைக்கு காலையில கூட அவன் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஐடியாவே கிடையாது. அவன் பாளையங்கோட்டை சேவியர் கல்லூரியில பிஏ முதலாம் ஆண்டு படிக்கிறான். பிஏ. அப்போ அங்க அடிக்கடி லீவ் எல்லாம் கிடையாது. அவனுக்கு உறவு உற்றார் உறவுகள் எல்லாம் பிடிக்கும்னாலும் காலேஜ்ல அடிக்கடி லீவ் கொடுக்க மாட்டாங்க. தீபாவளி, புது வருடம், கிறிஸ்துமஸ் பண்டிகை, செமஸ்டர் லீவு இப்படிதான் வரும். இப்ப தீபாவளி லீவுக்கு வந்திருக்கிறேன். இன்னும் 2 நாள்ல மறுபடியும் காலேஜுக்கு திரும்ப போகணும். காலையில போய் வடக்கன்குளத்துல பம்பு செட்ல குளிச்சுட்டு அப்படியே ஈர துண்டோட துண்டை புறக்கடையில காய போட்டுட்டு அப்படியே அடுப்பங்கரைக்கு போய் அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு கேட்கிறேன். அவனுக்கு தோசை தான் பிடிக்கும், சுட சுட. அதனால கீழே வாழை இலைய போட்டு சுட சுட தோசை வார்த்து போடும்போதே அவங்க அம்மா சொல்றா, நீ ஒரு எட்டு போய் நம்ம இருக்கந்துறைக்கு போய் பெரியம்மைய பார்த்துட்டு வந்துரு பண்றா. நீ ஏன் அப்படின்ற மாதிரி அவளை பாக்குறேன். ரொம்ப உடம்பு சரியில்லையா பெரியம்மைக்கு. நீ அடுத்த டைம் வரும்போது அவ இருப்பாளா என்னன்னு சொல்ல முடியாது. அதனால நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றா. அப்ப கையில பலகாரங்களை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பஸ் பயணம் கிளம்பிட்டான். இப்போ அந்த பஸ்ல வர்ற கண்டக்டர் எல்லாம் அந்த அந்த காலத்து மனிதர்கள். காக்கி பேண்ட், காக்கி சட்டை, பையில ஒரு டைரி, டிக்கெட் டைரி, காதுல பென்சில சொருகி இருக்கிறாரு, முகத்துல ஒரு வெட்டு தழும்பு. ரஃபா தான் கேட்கிறாரு, எங்க போனோம் நீ? இருக்கந்துறை போனோம். 1 ரூபா தான் கொடுக்குறேன், அதுக்கும் சில்லறை கொடுக்குறாரு அவர். 1 ரூபா டிக்கெட்ல போற பயணம் அந்த காலத்துல நினைச்சுக்கோங்க. பஸ் போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாப்பா இறங்குறாங்க. மருதபுரம் இறங்குறாங்க. அடுத்து ராதாபுரம் போறது. ராணி மங்கம்மாள் பூட்ட சாலை இது. போய்கிட்டே இருக்குது. மறுபடியும் நினைவுகள் பின்னோக்கி பயணிக்கின்றது. ஒரு 7-8 வருஷம் இருக்கும். இதே மாதிரி ஒரு தீபாவளி முடிஞ்சு இதே மாதிரி பலகாரங்களை எடுத்துக்கிட்டு இவங்க அம்மா கூட இதே ஊருக்கு இவன் வந்தான். அப்ப இவன் 6ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஏன் அப்ப வர்றாங்கன்னா, பெரியம்மாவோட அம்மா, அதாவது இவங்க அம்மாவோட அம்மா, ஆத்தான்னு சொல்லுவாங்க. ஆத்தாவுக்கு அப்ப உடம்பு சரியில்லை. அதனால பார்க்க போறாங்க. அம்மா கூட போறேன். அப்படி போகும்போது அப்பெல்லாம் பஸ் பயணம்ன்றதே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். போய் இறங்கினோடனே அந்த இருக்கந்துறையில இறங்கினோடனே அங்க ஒரு ஸ்கூல் தான் முன்னாடி இருக்குது, பஸ் ஸ்டாப் பக்கம். அதை பார்த்த உடனே இவனுக்கு பிரமிப்பா இருக்குது. ஏன்னா இவன் இருக்கிற ஸ்கூல் எலிமெண்டரி ஸ்கூலு இவங்க ஊர்ல இருக்கிறது, அதாவது காக்காந்துறையில இருக்கிறது. அங்க பெரிய ஸ்கூலா இருக்குது, மிடில் ஸ்கூலு அது, அந்த இருக்கந்துறையில. அந்த அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் கேட்ல ஒரு மயில் பறக்கிறதுக்கு ரெடி ஆகுற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் மறந்துட்டு அவங்க அம்மா கேட்கிறேன், ஏமா அந்த மயில் பறக்குமா கேட்கிறேன். அவங்க அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. எல்லாம் பறக்கும் பறக்கும், உங்க தாத்தன் காலத்துலதான் அதெல்லாம் பறக்கும், வாடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறான். அவன் ஒரு அவிழ்ந்து போன நிக்கரை போட்டுக்கிட்டு அதை கட்டிக்கிட்டு போறேன்.
அதாவது ஆத்தானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கன்னி கோயிலை தாண்டி அப்படியே இடது பக்கம் திரும்பி போனா 2வது தெருவுல 2வது வீடு. வீடுன்றது நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வீடெல்லாம் கிடையாது. போனா ஒரு இடது பக்கம் ஒரு பெரிய திண்ணை, அந்த பக்கம் ஒரு சின்ன கதவு, உள்ள திறந்தா ஒரு சமையல் அறை. இதுதான் அந்த காலத்து வீடுகள். இவன் போகும்போது தூரத்துல இருந்து பாக்குறேன், திண்ணை காலியா இருக்குது. நான் இதுக்கு முதல்ல எல்லாம் போகும்போது அவங்க ஆத்தா இவனை வாசலுக்கு முன்னாடி வந்து கன்னத்தை தடவி வாடா ராசான்னு சொல்லுவா. இப்ப காணாமன்னு பாக்குறேன். அதுக்கு பதிலா அந்த திண்ணையில ஒரு நாய் படுத்து கிடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு உத்து பார்த்தா அங்க ஒரு துணி மூட்டை மாதிரி ஒரு உருவம் இருக்குது. பார்த்தா அது அவங்க ஆத்தா. உள்ள பார்த்தா, கதவை திறந்து பார்த்தா அவங்க பெரியம்மா வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கிறா. தீய தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறா. அந்த கால அடுப்பு தீமட்டி குழல் வச்சு ஊதிக்கிட்டு தீய தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறா. இவங்கள பார்த்த உடனே ஆஹ் வாதாயி பஸ்லயே வந்தா அப்படின்னு சொல்லி கணேசனையும் விசாரிக்கிறா. என்ன படிக்கிற? 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன் சொல்றேன். அப்புறம் அவங்க அம்மாவை பத்தி பேச்சு வருது. அவங்க அம்மா வந்து துணி மூட்டை மாதிரி இருக்குது. அந்த அம்மா நிதானம் இல்லை. சாப்பாடு ஏதாவது கஞ்சி தண்ணி தான் இறங்குது, வேற சாப்பாடே கிடையாது. எப்படி உழைத்தவர்கள் இப்படி ஆகி போகிறாங்க மனிதர்கள். அந்த பெரியம்மாவுக்கு இத பண்டிதம் பார்த்து பார்த்து ஒரு வகையில வெறுப்பா இருக்குது. என்னதான் தாயினாலும் அது ரொம்ப வெறுக்குது. எப்படி இருக்குது அம்மைக்கு அப்படின்னு கேக்குறாங்க இவங்க அம்மா. நான் என்னத்த சொல்றது, என் தலையில எழுதி வச்சுக்குது, இவளுக்கு பண்டிதம் பார்க்கணும்னு இப்படி எழுதி வச்சுக்குது. வருஷமெல்லாம் பீச்சேலை மூத்திரச்சேலைய வந்து கசக்கிக்கிட்டே நான் வாழணும்னு எழுதி வச்சிருக்கு. உடனே இவங்க அம்மா பிள்ளைங்க நம்ம கடமை தானே, நம்ம தானே பார்க்கணும் பெத்த தாய அப்படின்னு சொல்றா. சொல்றது லேசுதான் யாருக்கும். உனக்கு என்ன, நீ மயிராச்சுன்னு உன் புருஷன் கூட உன் ஊர்ல இருக்கிற நீ டெய்லியும் பண்டிதம் பார்க்கிறவ எனக்குள்ள தெரியும். கடவுளும் இவளை அழைக்க மாட்டேங்கிறான். நானே தான் கஷ்டப்பட வேண்டியது. ஒரு வாய் சாப்பிட முடியுதா இவளால? நான் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்குறா. என்னதான் ஆச்சுன்னா வயசான காலத்துல போய் சேர மாட்டேங்கிறா. இந்த எழுத்த வீட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தி துள்ள துடிக்க செத்து போயிட்டா. அவளுக்கு வயசு என்ன இருக்கும்ன்ற 30 வயசு தான் இருக்கும். ஆனா இவளை அழைக்க மாட்டேங்கிறான் கடவுள். ஏன் தலையில எழுதி வச்சிருக்கு. என்ன ஏன் எதனால இப்படி ஆகி போச்சு? வைத்தியர்கிட்ட காட்டினேன் அப்படின்றதுக்கு வைத்தியர் நான் என்னத்த சொல்ல. ஒருவேளை மகனோட பொண்டாட்டி இருக்கிறாள்ல, அவ எதுவும் ஜெய்வனை வச்சுட்டா போல இருக்கு. மைனிக்காரி கெட்டவாதான் ஏதாவது 2 ஏசுவா, ஆனா செய்வனை எல்லாம் வைக்க மாட்டா அப்படின்னு இவங்க அம்மா சொல்றா. இப்ப இந்த 2 பொம்பளை பிள்ளைகளை தவிர இந்த ஆத்தாக்காரிக்கு இன்னொரு ஆம்பளை பையன் இருக்கிறான். அதாவது இந்த கணேசனோட தாய் மாமை. அவன் வள்ளியூர்ல கல்யாணம் முடிச்சு அப்படியே ஒய்ஃபோட போய் செட்டில் ஆயிட்டான். மனைவியோட குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டான். அந்த வள்ளியூர்ல அந்த தாய் மாமனோட மனைவிக்கு இந்த ஆத்தாவை வச்சு பார்க்கறதுல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. எப்ப தாத்தா இறந்து போயிட்டாரோ அதுக்கப்புறம் ஆத்தா வந்து தனியா தான் இருந்தா. ஆனா தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு உடம்பு ரொம்ப நொடிச்சு போய் முடியாததுக்கு அப்புறம் தான் மகன் வீட்டை தேடி போறா. என்ன ஆகி போச்சு, மகன் வீட்டுல 1 மாசம் கூட தாங்க முடியல. மூக்கால அழுதுகிட்டு நேரா இளைய மக வீட்டுக்கு வந்துட்டா, கணேசன் அவங்க அம்மா வீட்டுக்கு. அங்க வந்து 2 வருஷம் எப்படியோ காலத்தை ஓட்டிட்டா. ஆனா இதுல பாருங்க, கணேசனோட அப்பன் வந்து ஒரு பழைய காலத்து ஆளு. அந்த ஆள் என்ன நியாயம் சொல்றான்னா, அதாவது தாய் தகப்பின் சொத்தெல்லாம் யாருக்கு கொடுக்குற நீ? ஆம்பளை பிள்ளைக்கு தானே கொடுக்குற நீ. அப்ப அவன் தானே வச்சு பார்க்கணும், நீ ஏன் வச்சு பாக்குற அப்படின்னு சொல்றான் மனைவி கிட்ட. அந்த அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லி பாக்குறா. என்னங்க ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு சொல்றீங்க? பெத்த தாய் தாய் தானே, பாக்குறது நம்ம கடமை தானே அப்படிங்கிறா. உடனே அவன் பாயிண்ட பிடிச்சுக்கிறான். இவ்வளவு சொல்லி வர்றவ எங்க அப்பன் உடம்புக்கு முடியாம இழுத்துக்கிட்டு இங்க இருந்தப்போ நீ என்ன பேச்சு பேசுன, என்ன ஏச்சு ஏசுன? கடைசியில விரட்டிய விட்டு எங்க அப்பனை. எங்க அப்பன் போய் என் தம்பிட்டையில இருந்து செத்தியான். கடைசி வரைக்கும் என் மூஞ்சிலே முழிக்கல அவன். அது மட்டும் இல்ல, பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு துரத்துனவன்னு என் மூஞ்சிலே முழிக்கல. அந்த பாவத்துக்கு நீ ஆளாக்கி விட்டது நீ தானே. இப்ப எனக்கு ஒரு நீதி உனக்கு ஒரு நீதியா? அனுப்பு உங்க ஆத்தால அப்படின்றான். பாருங்களேன், மனிதம் எப்படி அலைக்கழிக்கப்படுது. வேற வழி இல்லை இந்த அம்மாவுக்கு. அங்க இருந்து ஆத்தா கிளம்பிட்டா, மகன்கிட்ட இருந்து இளைய மகள்கிட்ட வர்றா.
இங்கேயும் முடியல. இப்ப மூத்த மகிட்ட போறான். மூத்த மகிட்ட போனா பெரியம்மைக்கு ஒரு புருஷன் இருக்கிறான், பெரிய பையன். ஏதோ விவசாய நிலம் இருக்குது, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த ஆளு குடிகாரன். என்னைக்கு இந்த ஆத்தா போனாலோ அன்னைக்கு இருந்து அவன் குடிச்சிட்டு பெரியம்மைய அடிக்கிறான். அவ கோபத்தை இந்த ஆத்தா மேல காட்டுறான். இப்படியே போகுது. ஆனா ஒரு நன்மை, அவளுக்கு 3 பிள்ளைங்க. பெரியம்மாவுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. ஒரு பையன் பிறந்து இறந்து போயிட்டான். அதனால அவ கணேசன் மேலன்னா அவளுக்கு ரொம்ப அன்பு. இப்ப 2 பிள்ளைகளை வெளியூர்ல கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிள்ளைய மட்டும் உள்ளூர்ல கட்டி கொடுத்துருக்காங்க, சரஸ்வதி என்ற பிள்ளை. இப்ப பெரியம்மா வீட்டை வித்து தான் இந்த சரஸ்வதிக்கு கல்யாணம் ஆச்சு. இப்ப பெரியம்மா போய் பார்க்க போறேன். இவ்வளவு கதை இப்ப வந்துருச்சு. பஸ் இருக்கந்துறைக்கு வந்துருச்சு. இறங்கி போனா அவனுக்கு தான் வழி தெரியுமே, ஆத்தா வீட்டுக்கு. பெரியம்மா வீட்டை வித்துட்டா, அதனால ஆத்தா வீட்டுலதான் இருக்கிறான். போனா அதே வீடு, அதே திண்ண, அதே மாதிரி. அதாவது ஆத்தா எப்படி இருந்தாலோ அப்படியே இப்ப பெரியம்மாவை படுக்க வச்சிருக்காங்க. போன உடனே அதே காட்சிகள் மனித வாழ்க்கையில மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி கிருன்னு சவுண்டு வருது. ஆத்தாவுக்கு எப்படி இருந்ததோ, வயிறு பெருசா உப்பி போயிருந்தோ அதே மாதிரி இருக்கிறான். நிறமாத சூழி மாதிரியா இருக்கிறான். அடையாளம் தெரியல, கண் பாவை மட்டும்தான் ஆளுது. சரஸ்வதி பார்த்த உடனே, வாடா தம்பி, நீ தான் நம்ம குடும்பத்திலேயே காலேஜ்ல படிக்கிற, எப்படி படிக்கிற, தீபாவளிக்கு வந்தையா, என்ன ஏது இன்னும் விசாரிக்கிறான். விசாரிச்ச உடனே அவன் கேட்கிறான், உண்மையிலேயே பெரியம்மாவுக்கு என்ன ஒண்ணு கேட்கிறேன். அதை ஏன்டா கேட்கிற, அதை ஏன் நீ கேட்கிற, என் தலையில எழுதி வச்சிருக்குது, பீச்சில மூத்திரச்சில கசக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்குடா. எத்தனை வருஷம் உங்க அக்காக்காரி 2 பேரும் வெளியூர்ல வாக்கப்பட்டாளுங்க, அவளுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நான் இவகிட்ட கடந்து பண்டதம் பார்க்கிறேன், கடவுளை அழைக்கவும் மாட்டேங்கிறேன், என் தலையில எழுதி வச்சிருக்கு. ஆனா பாடுறா, இவளுக்கு மருந்தை வச்சு கொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அது முடிய மாட்டேங்குது. அவனை அழுகுறா, புலம்பிக்கிட்டு இருக்கிறா. அதோட கதையை நிறுத்தி விட்டார். தொடர்கிறது. ஆத்தாவுக்கு நடந்தது அப்படியே பெரியம்மாவுக்கு நடக்குது. இந்த கதையை நீங்க வாசிச்சதுக்கு அப்புறம் சில விஷயங்களை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அதாவது இந்த எழுத்தாளரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறார். என் கதையில வருகிற கதாபாத்திரங்கள் மாந்தர்கள் நானா இருக்கலாம். இந்த கணேசனே அவர் தான் ஒரு வகையில. நானா இருக்கலாம், என்னை சேர்ந்தவர்களா இருக்கலாம், சுற்றத்தார்களா இருக்கலாம். வாழ்ந்தவர்கள், வாழ்கிறவர்கள், இன்னும் வாழ போகிறவர்கள், அவர்கள் தான் என் கதையில முகம் காட்டுவார்கள். கதை எழுதுறது எனக்கு ஒரு பிரசவம் போல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்மை அதுதான். அதாவது ஒரு கேமராவை அப்படியே கொண்டுட்டு போய் படம் பிடிக்கிற மாதிரி இவர் பேனாவும் நோட்டு எழுதிட்டு போய் எடுத்துட்டு போய் அந்த மாந்தர்களை அப்படியே நம்ம கிட்ட படைச்சு கொடுக்கிறார். அதாவது வாழ்க்கையின் ஒரு பகுதியை துண்டா எடுத்து வெட்டி நம்ம கையில கொடுத்துட்டாரு. அந்த மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. கிராமத்து மொழியில் தான் பேசுகிறார்கள், திட்டுறாங்க பெத்த தாய. ஆனா நீங்க கவனிக்கணும், எந்த காலத்திலையும் பெண் பிள்ளைகள் தான் பெற்றோர்களை கவனிக்கிறாங்க. என்னதான் திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த தாயை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த உறவுகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது, உயிர்ப்போட தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. மனித வாழ்க்கையில பருவங்கள் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்குது. வாழ்க்கை எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதாவது ஒரு சமயம் ஷேக்ஸ்பியர் சொல்வாரு, ஆண்டனியன் கிளியோபாட்ராவை வர்ணிக்கும் போது, ஏஜ் cannot wither her beauty nor customs tell her infinite verity அப்படிலாம் போகும். அதாவது காலத்தால் இவள் அழகை அழிக்கவே முடியாது அப்படின்ற வரி வரும். அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு பொய்யானது, பனித்துளி போல எப்படி டக்குன்னு மாறிடுது அப்படின்றத நினைக்கும் போது ஒரு நிமிடம் அப்படியே இந்த நிலையாமை கண் முன்னால போகுது. ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தி ஆசிரியர். இடையில் புகுந்து எந்த நீதியும் சொல்லல, எந்த கருத்தும் சொல்லல. வாசகர்கள் தான் நாம தான் உணர வேண்டும். கதை அது போக்கில் நம்ம இதயத்தில் இத்தனை அலைகளை எழுப்பி செல்கிறது. நீங்களும் வாசிச்சா உங்களுக்கும் அந்த மாதிரி கிடைக்கும். கடைசியா ஒரு இலக்கிய படைப்பு, அதை செய்ய வேண்டிய வேலை என்ன, நமக்கு அதனால என்ன நன்மை அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஒரே பதில் தான், ஒரு வாழ்க்கையில நீங்க உங்க வாழ்க்கையை தான் வாழ முடியும். ஆனா ஒரு இலக்கியத்தை இது போல நீங்க வாசிச்சா யார் யார் வாழ்க்கையோ நீங்க அனுபவிச்சு பார்க்க முடியும். ஒரு பிறவியிலேயே ஒரு 100 வாழ்க்கையை வாழ முடியும் என்றால் அது இலக்கியத்தினால் மட்டும்தான் சாத்தியம்.
அதை செய்த ஆசிரியருக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி சார். நன்றி நன்றி தங்கி பிரமாதம் பேசுறீங்க நீங்க. ஆக்சுவலி இவருடைய கதைகள் வந்து எளிமையா இருக்கு. கதைகள் எந்த காம்ப்ளிகேஷன்